வணக்கம். 12ஆம் வகுப்பு இயல் 2 உரைநடை உலகம் பெருமழை காலம். மிக அருமையான ஒரு உரைநடை. நுழையும் முன் பகுதியை பார்க்கின்றோம். உயிரினங்கள் வாழ்வதற்கு அடிப்படையான மழை உழவுக்கும் இன்றியமையாதாக இருக்கின்றது. பருவம் தவறாது பொழிந்த இந்த மழை பருவம் தப்பியும் சில நேரங்களில் பொய்த்தும் போகிறது. இயற்கை சமநிலையை நாம் சீர்குலைத்ததன் விளைவே பருவநிலை மாற்றம். ஒரு சரியான திட்டமிடலின்றி உருவாக்கப்படும் பெருநகர அமைப்பும் நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்தாமை இவற்றால் மழை காலங்களில் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த சிந்தனைகளை எல்லாம் முன்வைக்கின்றது இது ஒரு கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடலில் உலக புவி நாளை குறித்து ஒரு செய்தி சொல்லியிருக்கின்றார்கள். மிக முக்கியமானது. உலக புவி நாள் மிக முக்கியமான ஒன்று. இந்த உலக புவி நாளை அனைத்து மாணவர்களும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏப்ரல் 22 உலக புவி நாள். இங்கே நெறியாளராக அகத்தியன் என்பவரும், பங்கேற்கின்றவர்கள் ஆல்வின், முத்துக்குமரன், ஆயிஷா, கவின்மலர் ஆகியோர் இதில் பங்கேற்கின்றார்கள். பெருமழை காலத்தை பொறுத்த மட்டில் இந்த விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும். சாரல் என்றால் அது என்ன என்றும், சாரல் என்பது மழைச்சாரல் என்று சொல்கின்ற போது அது தரைக்குள் ஓரளவு நீர் செல்லும் அளவுக்கு மழை பெய்வது. தூறல் என்பது பசும்புல் மட்டும் நனைவது, விரைவில் அந்த மழை தண்ணீர் உலர்ந்துவிடும். மழை என்பது ஓடையில் நீர் பெருக்கெடுத்து வருவது. இதெல்லாம் மழைக்குரிய அந்த வேறு பெயர்களாக இருக்கின்றன. மாமழை போற்றுதும் என்று இளங்கோவடிகள் சொல்கின்றார். நீரின்றி அமையாத உலகு என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். இந்த புயல், மழை, அச்சம் இதையெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். மாறி அல்லது காரியமில்லை என்கின்ற செய்தியும் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த புயல், மழை, வெள்ளப்பெருக்கு, இயற்கை நிகழ்வுகளை அறிவதனுடைய அவசியம் நமக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். பொதுவாக பெருமழை காலத்தை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், கேரளா, பீகார் இந்த இடங்களெல்லாம் அண்மை காலங்களில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். இதில் குறிப்பிட்ட ஒரு சில ஆண்டுகளில் நடந்த அந்த புயல்களை பற்றிய செய்தி தரப்படுகின்றது. நிஷா நவம்பர் 25, 2008, தானே புயல் டிசம்பர் 28, 2011, வர்தா புயல் இவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிலத்தை பாதிப்புக்குள்ளாக்கிய புயல்கள். இதனால் வாழ்வு மற்றும் அடிப்படை இதையெல்லாம் பாதிப்பு ஏற்படுகின்றது. நம் நாட்டில் கடந்த 15 ஆண்டுகளில் 5 முறை வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் குறிப்பிட்டு சொன்னால் 2005 மும்பை இங்கே தான் ஒரே நாளில் 994 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. 2010ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் லே என்கின்ற பகுதியில் 30 நிமிடத்தில் 150 முதல் 250 மில்லிமீட்டர் வரை மழை பெய்திருக்கிறது. இந்த செய்தி வருகிறது. அதன் பிறகு ஆல்வின் கேட்கின்றான், இயற்கையானது சமநிலையோடு இருந்தால்தான் அந்தந்த பருவநிலைக்கு ஏற்ற நிகழ்வுகள் நடக்கும். மாறாக அது சமநிலையை இழக்கும் போது இயல்பான பருவநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. இதன் காரணமாகத்தான் புயல், பெருமழை, வெள்ளம், புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட மாறுபட்ட நிகழ்வுகள் நடக்கின்றன என்று சொல்கின்றான். இப்போ இயற்கை சமநிலைனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், மழை பெய்வதால் எல்லா இடங்களிலுமே நீர் ததும்பும், செடி கொடிகள் வளரும், காய்கனிகள் கிடைக்கும், நெல் தானியங்கள் விளையும், மனிதன் காய்கறிகளையும் விலங்குகளையும் உண்கிறான். ஆடு மாடு போன்றவை செடி கொடிகளை சாப்பிடுகின்றன. புலி, சிங்கம் போன்றவை இந்த ஆடு மாடு மான்களை சாப்பிடுகின்றன. தாவரங்களை உண்ணும் பிராணிகளும் இருக்கிறது, தாவரங்களை உண்டு வாழ்கின்ற பிராணிகளும் இருக்கின்றன, விலங்குகளை உண்ணும் பிராணிகளும் இருக்கின்றன. இந்த விலங்குகளை உண்ணும் பிராணிகளை உண்ணிகள் என்று சொல்கின்றோம். தாவரங்களை உண்ணும் விலங்குகளை பிடித்து இவை சாப்பிடுகின்றன. இந்த இயற்கையின் சுழற்சியைத்தான் இயற்கை சமநிலை என்று நாம் சொல்கின்றோம். நெறியாளர் கேட்கின்றார், புவி வெப்பமடைவது அது இயற்கையாகவே நேர்கிறதா இல்லை மனிதர்களுடைய செயல்பாடுகளால் நேர்கிறதா என்ற விவாதம் இன்றும் அறிவியலாளரிடையே நடைபெற்று வருகிறது என்று ஒரு கேள்வியை வைக்கின்றார். புவி வெப்பமடைகின்றது, இது எல்லோரும் தெரிந்த ஒன்று. அதற்கு காரணம் என்ன என்றால், மனிதன் தன் பேராசைதான் காரணம். அவன் இயற்கை வளத்தை சேதப்படுத்தினுடைய விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கின்றான். இங்கிலாந்து அறிவியல் கருத்தாளர் டேவிட் கிங் சொல்கிறார், புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்று சொல்கின்றார்.
இது மனிதன்தான் இந்த சிக்கலை உருவாக்கி வைத்திருக்கின்றான். ஆர்க்டிக் பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளில் 4 லட்சம் சதுர மைல்கள் உருகி இருக்கிறது. இதுக்கு காரணம் புவி வெப்பம் என்று சொல்லப்படுகிறது. நெறியாளர் கேட்கின்றார் மீண்டும், புவி வெப்பமயமாதலுக்கும் இந்த தட்ப வெப்பநிலை மாற்றத்துக்கும் இடையே ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறார். இந்த ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? எல்லா இடமுமே சொல்கிறாங்க புவி வெப்பமயதல் அப்படின்னு சொல்கிறாங்க, வெப்பநிலை மாற்றம், இதற்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்றால் தொடர்பு இருக்கிறது என்று பதில் வருகிறது. பசுமை குடில் வாயில்கள் இது முக்கியமான ஒரு பகுதி. மாணவர்கள் இந்த பகுதியை மிகவும் கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இதிலிருந்து கேள்விகள் வரும். அதாவது பசுமை குடில் வாயுக்கள் என்கின்ற ஒன்று இருக்கிறது. அது எதெல்லாம் என்றால் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், நீர்வாயு, இவைதான் பசுமை குடில் வாயுக்கள். இந்த பசுமை குடில் வாயு அதிகமானால் புவி வெப்பமடைய தொடங்கும். இப்போ காலநிலையும் மாறும், புவி இயக்கம் குறையும். இதற்கு நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மாற்று ஆற்றல் நமக்கு கண்டிப்பாக தேவை. இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் வெளியிடுகின்ற பசுமை குடில் வாயுக்கள் நம்முடைய பூமியினுடைய போர்வையாக இருக்கின்ற ஓசோன் படலத்தை அவை பாதிக்கின்றன. அந்த மாற்று ஆற்றல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அது கார்பனற்ற ஆற்றல்கள். மாற்று ஆற்றல்கள் கார்பனற்ற ஆற்றல்களாக இருக்க வேண்டும். அது எதெல்லாம் அப்படின்னு சொன்னால், சூரிய ஆற்றல், நம்ம ஆங்கிலத்தில் சொல்கின்றோம் சோலார் சிஸ்டம் என்று, அந்த சூரிய ஆற்றல். அடுத்தது காற்று ஆற்றல், காற்றாலைகளை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பது. ஹைட்ரஜன் ஆற்றல், தாவர ஆற்றல், இவைதான் கார்பன் அற்ற ஆற்றல்கள் என்று சொல்லப்படுகின்றன. இதை நோக்கி உலகம் போனால் மட்டும்தான் இந்த புவி வெப்பம் அடைவதை நாம் ஓரளவு கட்டுப்படுத்தலாம். மீண்டும் நெறியாளர் கேட்கின்றார், உலக நாடுகள் என்று கூறினீர்களே, அந்த உலக நாடுகள் ஒன்றிணைந்து புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? இன்னைக்கு எல்லா இடமும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த புவி வெப்பமடைதல். இந்த புவி வெப்பமடைவதால் ஏற்படுகின்ற பாதிப்பை இந்த படத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் இதை கட்டுப்படுத்துவதற்கு உலக நாடுகள் என்ன முயற்சி செய்திருக்கின்றன என்கின்ற கேள்வி வருகின்ற போது, ஐக்கிய நாடுகள் அவை 1992ஆம் ஆண்டு ரியோடி ஜெனிரோவில் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. அதுக்கு UNFCCC என்ற ஒரு பெயரை கொடுக்கின்றார்கள். அது ஒரு பணி திட்டமாக, ஒரு ப்ராஜெக்டாக அதை செய்கிறாங்க. இதில் 50 நாடுகள், 193 நாடுகள், இப்பொழுது அதிகமாக ஒரு 50 நாடுகள் அதில் இணைந்திருக்கிறது. இவைகள் எல்லாம் என்ன ஒரு முடிவு எடுக்கின்றன என்றால், பசுமை குடில் வாயுக்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். நம்முடைய நாட்டில் இருந்து வெளியிடுகின்ற பசுமை குடில் வாயுக்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் கூடி இந்த புவி வெப்பமடைவதை தடுப்பதை பற்றிய சிந்தனையும் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். இன்று நாம் பார்த்தோம் என்றால், உலக அளவில் தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கின்ற நாடுகளான சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், இந்த நாடுகள் எல்லாமே இன்று என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், உலக அளவில் மிகவும் முக்கிய ஒரு பங்கை வகிக்கின்றன. சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், இந்த நாடுகள் எல்லாம் முன்னணியில் இருக்கிறது. இந்தியாவும் இன்று இந்த பட்டியலில் இணைந்திருக்கிறது. அடுத்ததாக நெறியாளர் மீண்டும் கேட்கின்றார், புவி வெப்பமாவதால் ஏற்படும் இந்த கேடுகள் நம்முடைய எதிர்கால வாழ்வு வரும் தலைமுறைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கேட்குறாரு. அதாவது இது உலகத்திலேயே இது எல்லாருக்குமே துன்பம் தருகின்ற ஒரு செய்தி தான். புவி தொடர்ந்து வெப்பம் ஆனால் எதிர்கால வாழ்வு, எதிர்கால தலைமுறைகள் நிச்சயமாக அவர்கள் மிகுந்த வருத்தத்தை அடைவார்களே என்று கேட்கின்ற போது, ஆயிஷா உரையாடல் நடத்துகின்ற ஆயிஷா ஒரு அருமையான ஒரு தகவலை சொல்கின்றார். மிகவும் வெப்பமான ஒரு ஆண்டாக இந்த 2009 ஆண்டை குறிப்பிட்டு சொல்கின்றார். இதை இந்திய வானிலை ஆய்வுத்துறை இப்படி ஒரு அறிவிப்பை நமக்கு தந்திருக்கின்றது. 2001 ஆண்டு புவி வெப்பம் ஆண்டிற்கு ஆண்டு உயர்ந்துதான் வந்திருக்கின்றது. அப்படி பார்த்தோம் என்றால் இன்னும் 50 ஆண்டுகளில் இந்த கடல் நீர்மட்டம் உயரும்.
உலகில் உள்ள 200 கோடி மக்கள் வெள்ளத்தால் சூழப்படுகின்ற ஒரு சூழல் வரும். இதனால் புவி வெப்பம் ஆகும். இயற்கை சமநிலை மிகுந்த ஒரு பாதிப்பை சந்திக்கும் என்ற கருத்தை ஆயிஷா சொல்கின்றார். முத்துக்குமரன் சொல்கின்றான், அது மட்டுமல்ல, இந்த உலகம் 2/3 பங்கு நீரால் நிறைந்திருந்தது என்றாலும் இன்று உலகத்தில் 40% மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் மிகவும் கடினமான ஒரு சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளுக்கு நாள் பெருகி வரும் தேவைக்காக இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக நாம் இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதனால் இயற்கை சமநிலை குலைந்து ஒரு மிகப்பெரிய பேரிடர் கண்டிப்பாக ஏற்படும். இதை சரி செய்யணும்னா இந்த உலகத்தில் வேற யாருக்கும் பொறுப்பு கிடையாது. யாருக்கு மட்டும்தான் பொறுப்பு உண்டு என்றால் அது மனித சமூகத்திற்கு மட்டும்தான் இதை சரி செய்கின்ற பொறுப்பு இருக்கின்றது என்று முத்துக்குமரன் சொல்கின்றார். மீண்டும் நெறியாளர் கேட்கின்றார், சின்ன சின்ன மலைத்துளிகள் மனித வாழ்வினுடைய பேரின்பம். அண்மை கால வெள்ளப்பெருக்குகள் அதை பெருந்துயராக மாற்றி அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. இவை பருவநிலையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை தானே உணர்த்துகின்றது என்று சொல்கின்றார். பார்த்தோம்னா தெரியும், இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை சின்ன சின்ன மழை துளிகளாக இருந்தால் அது எல்லோருக்குமே சந்தோஷம், அதில் நாம் எல்லோருமே மகிழ்வாக இருந்து கொள்ளலாம். ஆனால் அதுவே பெரிய மழை வெள்ளமாக மாறுகின்ற போது அது ஒரு பெரும் துயரத்தை தான் நமக்கு ஏற்படுத்துகின்றது. இது பருவநிலையினுடைய மாற்றம் தானே என்று சொல்கின்றார். முத்துக்குமரன் அதற்கு பதில் சொல்கின்றான், ஆம் உண்மைதான். குளம், குட்டை, ஏரி, ஆறு, வடிகால், வாய்க்கால்கள், வெள்ளச்சமவெளிகள் இவையெல்லாம் பெரும் மழையை தாங்கிக் கொள்ள இயற்கை அமைத்த ஒரு நல்ல ஒரு அமைவிடங்கள். குளங்களிலும் மழை பெய்தால் தண்ணீர் கட்டும், குட்டைகளிலும் மழை பெய்தால் தண்ணீர் கட்டும், ஏரிகளிலும் பெருமழை வந்தால் தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம், ஆறுகளிலும் அதை போன்று வைத்துக் கொள்ளலாம். வடிகால்கள் மற்றும் வெள்ளச் சமவெளிகள் இவையும் இந்த பெருமழையை தாங்கி கொள்கின்ற தன்மை படைத்தவை. ஆனால் இன்று நாம் என்ன செய்கின்றோம்? இந்த நீர்நிலைகளை எல்லாவற்றையுமே அழித்து, நீர்நிலைகளை எல்லாம் நாம் அழித்து குடியிருப்புகளாகவும் கல்வி நிறுவனங்களாகவும் தொழிற்சாலைகளாகவும் நாம் மாற்றியிருக்கின்றோம். அப்போ தண்ணி இயற்கையாகவே தங்கக்கூடிய இடங்களை எல்லாம் அழித்து இன்று நாம் என்ன செய்திருக்கின்றோம்? அதை குடியிருப்புகளாகவும் கல்வி நிறுவனங்களாகவும் தொழிற்சாலைகளாகவும் ஆக்கியிருக்கின்றோம். மேலும் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா, இந்த நெகிழிகளை, திடக்கழிவுகள் இவற்றை கொட்டி நீர் வருகின்ற பாதைகளை நாம் குறுக்கி அந்த வெள்ள சமவெளிகளை எல்லாம் நாம் இல்லாமல் செய்து விடுகிறோம். இது ரொம்ப முக்கியம். அங்கே எங்கேயாவது போய் நம்ம என்ன செய்வோம்? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் தண்ணி பாய்கிற இடங்கள். அங்கே நம்ம நெகிழிகளை கொண்டு போடுவதும், இந்த வீடுகளை இடித்து வருகின்ற அந்த மண், கல் அவற்றை கொண்டு கொட்டுவதும் இதையெல்லாம் செய்து, இதனால் தான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உயிர் உடைமை இழப்புகள் ஏற்படுகின்றது. இப்படி போகிறதுனால தான் இந்த மாதிரிப்பட்ட இழப்புகளை எல்லாம் நாம் சந்திக்க முடிய வேண்டியிருக்கிறது. பெருமழை காலங்களில் நகரங்கள் என்ன செய்கின்றன? இந்த மாதிரி பெரும் வெள்ளத்தில் மிதக்கின்றன. நெறியாளர் கேட்கின்றார், வெள்ளச் சமவெளிகள் இன்றும் இருக்கின்றனவா? உபரி நீர் கால்வாய்களும் வெள்ளச் சமவெளிகளும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உடையனவா? நீங்கள் சொன்னது மாதிரி இந்த வெள்ளச் சமவெளிகள் எல்லாம் பெருகி வருகின்ற மழை நீரை கட்டுப்படுத்த ஆற்றல் உண்டா என்று கேட்கின்ற போது ஆல்வின் சொல்லுகின்றான், ஆம், கண்டிப்பாக அந்த நீரை சேமித்து வைக்கின்ற நீர் மேலாண்மை அமைப்புகள் இருக்க வேண்டும். வெள்ளச்சமவெளினா என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆற்றின் நீரோடை வழியில் இயற்கையே உருவாக்கிய ஒரு காப்பு அரண். ஆற்று தண்ணி அப்படியே போகும்போது இயற்கையே உருவாக்கி வைத்திருக்கின்ற ஒரு காப்பு அரண், அது இயற்கையே உருவாக்கி வைத்துக் கொள்ளும். இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெரிதும் வெள்ளம் வந்தால் கூட ரொம்ப மேலே வர முடியாது. ஏன்னா இந்த மரங்கள் எல்லாம் இயற்கை நமக்கு அமைத்து வைத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு காப்பு அரண். இவை ஆற்றங்கரை படிவு என்று அழைக்கப்படும். பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய ஆறுகளில் இதையெல்லாம் நாம் பார்க்க முடியும். ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு வரும் காலங்களில் அந்த அடித்து வரப்படுகின்ற பொருட்கள் ஆற்றின் ஓரங்களில் படிந்துவிடும். நான் படிந்திருக்கிறத இது மாதிரி படிந்துவிடும்.
இவ்வாறு படிவதைத்தான் நாம் என்ன சொல்கின்றோம்? ஆற்றங்கரை படிவு என்று சொல்கின்றோம். இதில் படிகின்ற பொருட்களால் ஆற்று சமவெளியில் அடர்த்தியான மணலாலும் மற்றும் சேற்றினாலும் ஒரு அடுக்கு படிவம் உருவாகும். தொடர்ந்து தொடர்ந்து அப்படியே அந்த ஆற்றங்கோரங்களில் ஆற்றங்கரை படிவு ஏற்படுவதால் அது சகதியாகவும் இருக்கும், மணலாக இருக்கும், சேராக இருக்கும். இப்படி ஒரு படிவம் அங்கே உருவாகும். அந்த ஆற்றங்கரை படிவு மிக மிக நன்மையான ஒன்று. இது என்ன செய்யணும்னா, வெள்ளப்பெருக்கு காலங்களில் நீரை உறிந்தெடுத்து கொள்ளும். அதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது குறையும். பார்த்தீங்கன்னா, இந்த ஆறு போகக்கூடிய இந்த ஏரியாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் அப்படி இருக்கும். இந்த கரைகளை எல்லாம் முழுமையாக நாம் பார்த்தோம் என்றால் அது நமக்கு தெரியும். இவை வெள்ளப்பெருக்கு காலங்களில் நீரை உறிந்து வைத்து கொள்ளும். அது நீர் மாசு அடைவதை தடுக்கும், மண் அரிப்பை தடுக்கும், வறட்சி காலங்களில் நீர்மட்டம் குறைந்து விடாமலும் பாதுகாக்கும். அடுத்ததாக உபரி நீர் கால்வாய்களும் வெள்ள காலங்களில் நமக்கு உதவியாகும். அப்போ ஆற்றங்கரை படிவு நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அது வேண்டும் நமக்கு. ஆற்றங்கரை படிவை பற்றி தான் பார்க்கின்ற போது நம்ம சொன்னோம், ஆற்றங்கரை படிவு என்றால் என்ன என்று சொல்லியிருக்கின்றோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து ஆற்று நீரில் வெள்ளம் வருகின்ற போது அடித்து வருகின்ற மணலும் சேரும் சேர்ந்து உருவாகின்ற ஒரு படிவம். இவைதான் நீர் மேலாண்மைக்கு மிக மிக முக்கியம் ஆனவை என்று சொல்லுகின்றார். மீண்டும் நெறியாளர் கேட்கின்றார், அப்படியானால் இது ஆற்றின் பாறைகள் தெரியும் அளவிற்கு மணல் அள்ளியதின் விளைவாகத்தான் வெள்ள சமவெளிகள் அழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறதா அப்படின்னு கேட்கிறார். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தெரியும். ஆற்றுக்குள்ளால இறங்கி எவ்வளவுக்கு ஆற்று மணலை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் என்பது இன்று பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எவ்வளவு அருமையாக ஆற்று மணலோடு சேர்ந்த ஒரு ஆற்றை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆற்று மணல்கள் இன்று அள்ளப்படுவதுதான் இதற்கு காரணமா என்று கேட்கின்றார் முத்துக்குமாரன். ஆம், கண்டிப்பாக. கடந்த 40 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்ட பேரிடர்களில் 85% பேரிடர்கள் வெள்ளப்பெருக்கினால் மட்டுமே ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு மணல் அள்ளுவதும் ஒரு காரணம். மணல் அள்ளுவது மட்டுமே அல்ல, ஆனால் மணல் அள்ளுவதும் இதற்கு ஒரு காரணம் என்று சொல்கின்றார். கவிமலர் அடுத்ததாக சொல்கின்றார், தமிழக நிலப்பரப்பை பொறுத்த மட்டும் விடுதலைக்கு முன்பு ஏறத்தாழ 50,000 நீர்நிலைகள் இருந்திருக்கிறது. இன்றைக்கு அவை வெறும் 20,000 குறைந்திருக்கிறது. சென்னை, மதுரை போன்ற இடங்கள்ல 500 ஏரிகளும் குளங்களையும் இன்னைக்கு காணவில்லை. இன்று இவை இல்லை, எங்க போச்சுன்னே தெரியல. நீர்நிலைகளில் பெரும்பாலானவை தூர்த்து கிடக்கின்றன. இதை தூர்வாருவது என்று சொல்வார்கள். அதை நீர் இல்லாத நேரங்களில் தோண்டி எடுத்து அதை ஆழப்படுத்துகின்ற பணி இன்று நடைபெறவில்லை. லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் இன்னைக்கு பாதிப்படைந்திருக்கின்றன. இந்த நிலத்தடி நீர்மட்டம் ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து வருகிறது. இவ்வாறு நிலத்தடி நீர்மட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதில் மணலின் பங்கு இன்று மிக மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அப்படி இன்று நாம் பார்த்தோம்னா குறிப்பிட்ட அளவையும் கடந்து மணலை நாம் இன்று எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவ்வாறு நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்தது. இந்த நீரோட்டத்தில் தடை ஏற்பட்டு ஏராளமான எதிர்மறை விளைவுகளும் ஏற்பட்டுள்ளன. இந்நிலை தொடர்ந்தால் வேளாண்மை தொழில் கற்பனை செய்ய முடியாத அளவு இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்று சொல்கின்றார். ஆல்வின் சொல்கின்றார், வளர்ந்த நாடுகளில் இந்த திட்டமிடப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. வெள்ளப்பெருக்கு எதிர்கொள்கின்ற விழிப்புணர்வு பரப்புரை அங்கு நடைபெறுகின்றது. நீர்நிலைகளை முறையாக அவங்க பராமரிக்கிறாங்க. இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அதனால தான் அங்கே வெள்ளத்தால் ஒரு பேரிடர் வருகின்ற போது பொருளிழப்பு ஏற்படுமே தவிர உயிரிழப்பு அங்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஆல்வின் சொல்கின்றார். ஏனென்னா அங்கே ஒரு திட்டமிட்ட கட்டமைப்பு இருக்கிறது. அதை வெள்ளப்பெருக்கு வருகின்ற போது அதை எதிர்கொள்ளக்கூடிய விழிப்புணர்வை கொடுக்குறாங்க. நீர்நிலைகளை அவங்க முறையாக பராமரிக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வெள்ளப்பெருக்கு காலங்களில் மட்டும் ஒரு மாற்று ஏற்பாடை செய்கிறோம். உடனடியாக ஒரு அறிவிப்பு, எல்லாரும் அங்கே பத்திரமா இருந்துடுங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்போடு முடிச்சிடும். தொடர்ந்து நாம் ஒரு விழிப்புணர்வு பரப்புரை கொடுப்பது இல்லை. வெள்ளம் வடிந்த பிறகு தேவையான கட்டமைப்புகளையும் நம்ம உருவாக்குவது இல்லை. அந்த வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்கின்ற ஒரு நடவடிக்கையை நம்ம மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இனி வருகின்ற காலங்களிலாவது இவற்றை நாம் கருத்தில் கொண்டு
செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று சொல்கின்றார். நெறியாளர் அதற்கு ஒரு கேள்வி கேட்கின்றார். பேரிடர் காலங்களில் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான ஏதாவது வழிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? இவ்வளவு பேசுறீங்க, சரிதான். இப்போ எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஏதாவது வழிமுறை நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்கின்றார். இது அவ்வளவுமே பார்த்தீங்கன்னா வெள்ள பெருக்கால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், வெள்ளப்பெருக்கு முடிந்த பிறகு நடந்த நிகழ்வுகள், வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது நடந்த சோகமான நிகழ்வுகள். வெள்ளப்பெருக்கு காலத்தில் மக்கள் எங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க? மொட்டை மாடியிலே உட்கார்ந்துருக்கிறாங்க. வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது தங்கள் கையில் கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு மக்கள் ஓடுகின்றார்கள். வெள்ளப்பெருக்கு நேரத்தில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. இது எல்லாமே வெள்ளப்பெருக்கு. இப்போ இது எல்லாம் நாம் சரிப்படுத்த வேண்டும் என்றால் இதற்கென்று ஏதேனும் ஒரு நெறிமுறைகள் இருக்கிறதா, வழிகாட்டுகின்ற நெறிமுறை இருக்கிறதா என்று கேட்கின்றார். அதற்கு ஆயிஷா சொல்லுகின்றார், ஆம் இருக்கிறது. அதற்கு நம்முடைய நடுவண் அரசு 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் நாள் ஒரு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது. ஏன் இது 2005 அமைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி என்கின்ற மிகப்பெரிய ஒரு பேரிடர் இந்தியாவை மிகவும் துயரமான இடத்திற்கு அழைத்து சென்றது. அதன் பிறகு ஒரு ஆண்டு கழித்து 2005ஆம் ஆண்டிலே இந்த ஒரு அமைப்பை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைக்கின்றது. அங்கே எதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, புயல், வெள்ளம், நிலநடுக்கம், வறட்சி, சுனாமி, நிலச்சரிவு, தீ விபத்து, சூறாவளி, பனிப்புயல், வேதி விபத்துக்கள் முதலான பேரிடர்கள் நிகழும் போது பல்வேறு அமைப்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து செயலாற்ற இந்த ஆணையம் உதவுகிறது. இது ஒரு முக்கியமான கேள்வி. நடுவண் அரசு எப்பொழுது இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது என்றால் 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் நாள். புயல் வந்தாலும், வெள்ளம் பெருக்கெடுத்து பெய்தாலும், நிலநடுக்கம் ஏற்பட்டாலும், சுனாமி வந்தாலும், நிலச்சரிவுகள் ஏற்பட்டாலும், சூறாவளி வீசினாலும், தீ விபத்து ஏற்பட்டாலும், பனி புயல் வந்தாலும், வேதி விபத்துகள் நடந்தாலும், வறட்சி ஏற்பட்டாலும் இந்த ஆணையம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். நெறியாளர் கேட்கின்றார், இந்த குழுக்கள் அனைத்து நிலைகளிலும் அமைக்கப்பட்டுள்ளனவா? நீங்க சொல்லுகிறது நடுவண் அரசு அமைத்திருக்கிறது என்று, இது வேறு நிலைகளில் இருக்கிறதா என்றால் ஆயிஷா சொல்கின்றார், ஆம், அது மாநிலங்கள், மாவட்டங்கள், ஊராட்சிகள், சிற்றூராட்சி என அனைத்து நிலைகளிலும் இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது மாநிலத்தில் இருப்பது பேரிடர் மாநில ஆணையம், பேரிடர் மாவட்ட ஆணையம், பேரிடர் மீட்பு மற்றும் தடுப்பு ஊராட்சி ஆணையம் என்று ஒவ்வொரு படிநிலைகளிலும் இது இருக்கிறது. அதற்கு இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையம் வழிவகை செய்திருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். இங்கே நான் பார்த்தோம்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசுகின்ற ஒரு உரை கொடுப்பது, ஒரு பேரிடர் வருகின்ற போது எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த படம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஒரு பேரிடர் காலத்திலே அங்கே மருத்துவத்துறை எப்படி செயல்படும், அதற்கு மீட்பு பணியை என்னென்ன செய்வார்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்த படங்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நெறியாளர் அடுத்தது கேட்கின்றார், பேரிடர்கள் தற்காத்து கொள்ளப்படக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது இருக்கிறதா? ஒரு பேரிடர் வரப்போகிறது என்று தெரிகிறது, அதை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் முன்னெச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் அல்லவா, அது என்ன என்று கேட்கின்றார். முத்துக்குமரன் பதில் சொல்கின்றார், பேரிடர் காலங்களில் தாங்கக்கூடியவையாக ஒரு புதிய கட்டுமானங்களை நாம் அமைக்க வேண்டும். நாம் ஒரு கட்டுமானம் அமைக்கிறோம் என்றால் அது பேரிடர்களை தாங்குகின்ற அளவுக்கு வலிமை படைத்த அமைப்புகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்டுமானத்தை தான் நாம் உருவாக்க வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமானது இந்த கருத்து, நீர்வழி பாதைகளுக்கான தெளிவான ஒரு வரைபடம் உருவாக்கப்பட வேண்டும். அதாவது ஒரு ஊர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல மழை பெய்தால் அது எப்படி அந்த மழை தண்ணீரை கொண்டு நாம் குளங்களிலோ அல்லது ஏரிகளிலோ கொண்டு சேர்க்க முடியும் என்பதற்கான சரியான ஒரு வரைபடம் இருக்க வேண்டும். இந்த தெருவில் உள்ள தண்ணீரை எப்படி நாம் குளத்திற்கு கொண்டு செல்வது, இந்த தெருவில் மழை பெய்து வருகின்ற அதிக தண்ணியை எப்படி நாம் மக்களுக்கு பாதிப்பில்லாத அளவுக்கு ஒரு ஏரியிலோ அல்லது குளத்திற்கோ கொண்டு செல்வது என்பதற்கான ஒரு வரைபடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக சமூக காடுகள் வளர்ப்பு திட்டங்களை ஒரு இயக்கமாக வளர்த்தெடுக்க வேண்டும். சமூக பாதுகாப்பு காடுகள்
இதையெல்லாம் மக்கள் செய்ய வேண்டும். கடற்கரை ஓரங்களில் சதுப்பு நில காடுகளை வளர்த்தல் வேண்டும். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் என்று சொல்வார்கள். இதையெல்லாம் நாம் கடற்கரையினுடைய ஓரங்களில் செய்தோம் என்றால் வெள்ளப்பெருக்கால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுத்து கொள்ளலாம். கவின்மலர் கேட்கின்றார், பேரிடர் வந்துவிட்டால் மேற்கொள்ள வேண்டியதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். கண்டிப்பா பேரிடர் வருவதற்கு முன்னால் ஒரு முன்னெச்சரிக்கையை நம்ம இப்போ யோசித்தோம், இப்படி எப்படி செய்யலாம் என்று. பேரிடர் வருவதற்கு முன்னால் என்னெல்லாம் செய்யலாம்? அதை தாங்கக்கூடிய கட்டுமானங்களை கட்டலாம், நீர்வழி பாதைகளுக்கான ஒரு வரைபடம் உருவாக்கலாம், அதை பராமரிக்கலாம், சமூக காடுகளை வளர்க்கலாம், அது கடற்கரை ஓரங்களில் சதுப்பு நில காடுகளை உருவாக்கலாம். வந்த பிறகு என்ன செய்ய? முதல்ல வந்த பிறகு நாம் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது, பதற்றம் அடைதலை தவிர்க்க வேண்டும். வானிலை ஆராய்ச்சி மையம் வெளியிடுகின்ற புயல் மழை தொடர்பான அந்த தகவல்களின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். எந்த காரணம் கொண்டு நம்ம பதற்றம் அடைஞ்சு விடக்கூடாது. ஐயோ இப்படி நடந்துட்டே அப்படின்னு சொல்லி ஒரு பதற்றம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. பதற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு வானிலை ஆராய்ச்சி மையம் இது சார்ந்த செய்திகளை வெளியிடும். வானிலை ஆராய்ச்சி மையங்கள் இது சார்ந்த செய்திகளை வெளியிடும். அந்த தகவலின் அடிப்படையில் தான் நாம் செயல்பட வேண்டும். மிக முக்கியமாக இந்த வதந்திகளை நம்பவோ பரப்பவோ கூடாது. இதை நாம் ஒரு காலமும் செய்யக்கூடாது. இன்று சமூக ஊடகங்களில் இது மிகவும் அதிகமாக பரப்பப்படுகின்றது. எனவே வதந்திகளை நம்பவோ அதை பரப்பவோ கூடாது. அரசு, தீயணைப்புத்துறை, காவல்துறை, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றின் உதவியுடன் மீட்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளில் நாம் ஈடுபட வேண்டும். அப்போ பேரிடர் வருவதற்கு முன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கிறது, பேரிடர் வந்த பின்னால் நாம் மேற்கொள்ள வேண்டிய முறையும் இருக்கிறது. இவ்வாறு பாதுகாப்பு மையங்களையும் மருத்துவ குழுக்களையும் நாம் அருகிலே வைத்திருக்க வேண்டும். ஆயிஷா சொல்கின்றார், அண்மையில் ஏற்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கின் போது அரசு, தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ குழுக்கள், தனி மனிதர்கள், மாணவர்கள் என பல தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட்டார்கள். ஒரு பேரிடர் வருகின்ற போது அரசு மட்டும்தான் பார்த்துடும், நம்ம சும்மா இருந்துடலாம் என்று நினைப்பதும் தவறு. தொண்டு நிறுவனங்கள் பார்த்து கொள்வார்கள், அதற்காகவே ஆர்வத்தோடு வேலை செய்கின்ற சில நபர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் பார்த்து கொள்வார்கள், தனி மனிதர்கள் பார்த்து கொள்வார்கள். இதெல்லாம் மாணவருடைய வேலை என்று இல்லாமல் எல்லா தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அப்படி வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டெடுத்தல், முகாம்கள் அமைத்தல், அடிப்படை வசதிகளை உண்டாக்குதல், உணவு வழங்குதல், மருத்துவ உதவிகளை செய்தல் ஆகியவற்றில் மனிதம் உச்சம் அடைந்து கவனிக்க முடியாது. அந்த ஒரு நிகழ்வு நடக்கின்ற போது இது எல்லாம் இருந்தது. மருத்துவ உதவி, முகாம்கள், அவர்களுக்கு உதவி கொடுக்கப்பட்டது, உணவு உதவிகள் செய்யப்பட்டது, குழுவாக இணைந்து அவர்களை மீட்டு கொண்டு வருவது. இது ஒரு கூட்டு முயற்சி. இயற்கை சமநிலையை பாதுகாப்பதிலும் இந்த கூட்டு முயற்சி தொடர்ந்து நடக்க வேண்டும். இயற்கை சமநிலையை பாதுகாப்பதிலும் அப்படி நடந்தால் நாம் பேரிடர்களை தவிர்த்து கொள்ளலாம் என்று சொல்கின்றார். நெறியாளர் கேட்கின்றார், புயல், மழை, பெருவெள்ளம், இயற்கை சமநிலை, புவி வெப்பமாதல், இயற்கை வளங்களை காத்தல், நீர்நிலைகளை பெருகச் செய்தல், பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியன குறித்து தொடர்ந்து நாம் இன்னும் உரையாட வேண்டியிருக்கிறது. அதனுடைய உரையாடல் மிகவும் இன்றியமையாக இருக்கிறது. எனவே இந்த உரையாடலில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி என்று சொல்கின்றார். எனவே இது எல்லாமே இல்லாத ஒரு உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். புயல் இருக்கக்கூடாது, மழை இருக்கக்கூடாது, எல்லாமே இல்லாம அப்படிங்கிற சொல்கின்றார். ஒரு முக்கியமான ஒரு பகுதி கொடுத்திருக்கின்றார்கள், தெரியுமா என்கின்ற ஒரு கட்டம். இதை நாம் மிகவும் கவனித்துக் கொள்ள வேண்டும். மழையை கணிக்கும் அறிகுறிகள், மழை வரும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் மழை பெய்யும் என்று சொல்வார்கள். வானத்தை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, இல்லை அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சூழலை பார்த்தே சொல்லிடுவாங்க, இன்னும் சிறிது நேரத்தில் மழை வந்துவிடும் என்று. இந்த குஜராத்தில் இருக்கின்ற ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் மழையை கணிக்க சில அறிகுறிகளை சொல்கின்றார்கள். அது என்ன அப்படின்னா, கார் மேகங்கள் தோன்றும், சூரிய உதயத்திற்கு 15-20 நிமிடங்களுக்கு முன்னதாக கிழக்கு வானத்தில் தோன்றும், செம்மை நிற மேகங்கள் இருக்கும், திடீர் புயல் வீசும், காற்றின் திசை, இடி மின்னல், பலமான காற்று, வானவில், முட்டைகளை சுமந்திருக்கும் எறும்பு, முட்டைகளை சுமந்து கொண்டு எறும்பு இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா நம்ம வீடுகளில் இப்போ சொல்லுவாங்க, முட்டையை சுமந்துட்டு போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்திலே இல்லைன்னா கொஞ்சம் நாளிலேயோ மழை வரும் என்று சொல்வார்கள். பறக்கும் பருந்து, சூரியனை சுற்றி ஒரு ஒளிவட்டம், சூரியனை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பது,
வெப்பமும் ஈரமான ஒரு வானிலை, தூசு பனிமூட்டம், இது எல்லாம் நிகழ்ந்தால் கண்டிப்பாக மழை வரும் என்கின்ற ஒரு செய்தி குஜராத்தில் இருக்கின்ற ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறது. இதில் இருக்கின்ற கேள்விகள் என்ன என்று பார்த்தோம் என்றால், பலவுள் தெரிக வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம் என்ன என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. விடை மணல் அள்ளுதல் என்று வரும். உலக நாடுகள் மாற்று ஆற்றல் நோக்கி சென்றால் மட்டுமே புவி கட்டுவதை தொடர் உணர்த்துவது கார்பன் ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது. குருவினா ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக நீ எவற்றை வலியுறுத்துவாய் என்றும், மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்திய விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற இந்த இரு தொடராக மாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பாடப்பகுதியை மிகவும் கவனமாக நீங்கள் பார்த்து படித்து அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். சிறுவினாவும் இருக்கின்றது. சிறுவினாவில் 2 சிறுவினா இருக்கின்றது. அதில் மிக முக்கியமானது இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. அடுத்ததாக நெகிழி தவிர்த்து நெஞ்ச நிமிர்த்து என்ற தலையிலே ஒரு கலந்துரையாடல் உருவாக்குவதும், புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகளில் அருந்து கிடக்கும் மின் இணைப்புகளை சரி செய்வது குறித்து ஒரு கடிதம் எழுதுவதுமாக இந்த கேள்வி அமைந்திருக்கிறது.